உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். 3 days பேக்ஸ் என்னோடய குழந்தைக்கு கோல்டு அப்புறமா காஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் என்கிட்ட இருந்த மெடிசன் தான் நான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ 2 நாளைக்கு அப்புறமா பார்த்தா கோல்டு அண்ட் காஃப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு, சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன். ஸோ அங்கே போயிட்டு அவங்க என்னென்னா ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துட்டு இருந்தது குழந்தை நியூபார்ன் டைமில் எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ். பட் அதுக்கப்புறமா வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா மெடிசன் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணாமல் அதையே கொடுத்துட்ருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் காஃப் கம்மியாகவே இல்லை. நெபுலைசேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. குழந்தை என்ன வெயிட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளே அப்பப்போ டாக்டர் ஆகிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற மெடிசன்ஸை கொடுத்து கோல்ட் அண்ட் காஃப் இல்லை ஃபீவர் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக மெடிசன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தா மட்டுமே தான் அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தனால வீட்டில் எதுவுமே குக் பண்ணல. ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். இந்த சண்டே ரொம்பவே சேடான டேயாக எனக்கு மாறிடுச்சு. இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா பத்திரமா டேக் கேர் பண்ணிக்கோங்க.